ஐயோ அப்படியே பிஸ்கட் இல்ல ரொம்ப வேண்டாம். என்ன வாங்கி இந்த பாட்டி எனக்கு வாங்கி يعذب الله العذاب الأكبر ஆப்பிள் أكبر أكبر فيعذب الله العذاب الأكبر இல்ல عذاب الأكبر. فيعذب الله இல்ல العذاب பல போன கிளாஸ்ல விட்டு அதே போல வருது. فيعذبه الله العذاب الأكبر திருப்பி வந்து சரியா? فيعذبه الله العذاب الأكبر திருப்பி வந்துங்க. فيعذبه الله العذاب الأكبر ரெண்டாவது தூரத்துல பிடிச்சுட்டாங்க சரி போட்டு போங்க. சவுண்ட் கேட்கல. திருப்பி வந்துங்க. ثم إن علينا حسابهم குட். மூணாவது والذي أخرج المرعى வல்லதி நீட்டது போதுமா? والذي أخرج المرعى நிறுத்த வேண்டிய அளவு என்ன? والذية 3 செகண்ட் 2 என்ன ஆன்சர்? அங்க புகையடிப்பா வெளியே திருப்பதி போடுவோம். விலங்கல்ல 2 செகண்ட் அப்ப இல்ல. சரிதானே? 2 மது வந்து யார் எழுதுந்த? கிளாஸ்ல நீங்க சொல்லி தந்த மது வந்த இனிட்டு வந்து எனக்கு அந்த ரெக்கார்டிங் அனுப்பணுமா? மத்து வந்துச்சுன்னா 2 அல்லது 3 செகண்ட் மெடிசன் ரெக்கார்டு அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணுமா? வீடியோ பார்த்து அப்படி சொல்லி தந்தா என்னோட கிளாஸ்ல பேல கூடாது. இதுக்கு தீட்டணும் பிஞ்சு ஒரு என்ன பிஞ்சிட்டு கொஞ்சம் தாங்க. இது என்ன அங்கே கூப்பிடு புகை வரட்டாமண்டு அவசர கூப்பிட்டு சரி நாளை வாங்க. அந்த 2 வாங்க إذ عليك قعود கடைசியில தால்சன் வரல. வெட்டி காட்டுவோம். إذ هم عليها قعود வரலையே தால்சன். இது إذ هم عليها قعود இது அல்ல இது. إذ هم இது علينا கணக்கையில إذ هم عليها قعود சரி போதுமா? إذ هم علينا
إذ هم عليها قعود கடைசி தால் சவுண்ட் வரல. இத் இத் அப்படி ஏதாவது உச்சரிக்கிறது. இத் குரோத் அப்படி அப்படியே ஓதுறது. قعود அப்ப இது சவுண்ட் வரலையே ஓத போகல. إذ هم عليها قعود இது என்றா நிப்பாட்டுறது. அப்ப அதுவும் பிள்ளை. إذ هم عليها قعود தெலங்கல்ல சரியா வரல. إذ هم علينا إذ هم عليها قعود பிள்ளை. தால கலக்கணும் எப்படி? அதுக்கு பதில் இல்ல. தெரியாது. சொல்லுங்க தெரியாது. சொல்லித் தரல அப்படியா? قعود நான் கேட்ட கேள்வி என்ன? கடைசி சொல்ல எப்படி உச்சரிச்சு ஓதுறது அப்படியே கேட்டேன் நான். கடைசி சொல்லை ஓதுங்கள். கேட்ட கேள்விக்கு பதில் வரல. إذ தால கலக்கிறது எப்படி தான் கேள்வி. சிம்பிளான கேள்வி. إذ அஹ், إذ இத் அதான் ஆன்சர் பிழை. அங்க பிழையானது ஓதல்ல பிழை. விளைஞ்சா மூணாவது கேள்வியில மூணாவது வசனத்திலையும் கேட்கப்பட்ட வினாக்கு ஆன்சர் பிழை. நாலாவது வசனத்திலும் பிழை. என்ன பிரச்சனை? ரெண்டும் படிச்சாச்சு. 5 எழுத்துக்களை சொல்லித்தந்து அந்த 5 எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் என்ன வடிவத்துல கலக்கிறது. பாவ இபு என்று கலக்கோணும். ஜீம இஜு என்று கலக்கோணும். துவாவ இயத்து என்று கலக்கோணும். இப்படி நான் ஒவ்வொரு எழுத்தா சொல்லி தந்தீரன். அந்த வகையில கேட்க தால எப்படி கலக்குறேன். இத்தண்டா பிள்ளை. ம் சொல்லுங்க சொல்லி தரலையா அப்படி உண்டு? إذ எப்படி வரங்கல்ல? إذ இத்து அப்படியா? நான் உச்சரிச்சு சரியா? இத்து அது கலக்கோணும் தால அப்படித்தானே? دال إذ إذ இத்து இத்து து இத்து அப்படியா? د என்ன இது? ஒரு எழுத்துக்கு எத்தனை ஒரு எழுத்துக்கு எத்தனை வடிவத்துல உச்சரிக்கலும்? இத்து இத்து இது இது து து. அப்போ 1 2 3 4 5 6 7 வடிவம் மிக்க அப்படியா? வடிவம் தேங்க்ஸ் எத்தனை? ஒரு வடிவம் ஒரு வடிவம். இப்பண்டா நீங்க இப்பவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 8 வடிவம் மேல உச்சரிச்சு காட்டினீங்க. எனக்கு தெரியாது இப்ப எது சரி எது பிள்ளைன்னு சரி. இது இது அப்படியா? சவுண்ட காணும். இது சார் இது இது அப்படியா? இல்ல ஆ, இது 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 அப்படியா? சரியா நான் சொன்னது? சார் சார் சரியா? இது அப்படித்தானே? இது இல்ல இது ம், அதானே இது மாறுது இப்ப. இது
சொன்னது சரி சார் என்று சொன்ன ஹிக்மா இப்போ கதை கட்சி மாறுறீங்க இப்போ. அப்படி இல்லை சார், வேற மாதிரி. இதுன்னு நான் இப்பன்னு சொன்னேன். இது இது ம் நான் அதையும் சொல்லித் தரல. ரெண்டு விஷயம் தந்திக்கிறேன். ஒன்று மத்திர விஷயத்தை தேடணும், ரெண்டாவது தால. இப்போ நீங்கள் ஒன்று ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 மெத்தடுக்கு மேலே உச்சரிச்சு காட்டிக்கிறீங்க. நான் எதையுமே சரின்னு சொல்லவும் இல்லை, எல்லாத்தையும் பிறன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அதுக்குள்ள ஏதோ ஒரு சரி ஒண்டிக்கணும் வேணா, அப்படித்தானே? அந்த ரெண்டையும் தேடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். சரி, நீங்கள் சொல்லி தந்ததில் இதான் விஷயம் சரி, நான் இதெல்லாம் பிழையா சொன்னேன், இதான் சரின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப் வரணுமா? அதான் நம்மளோட ஒர்க் நம்பர். போத தெரியும் உங்களுக்கு படித்த முக்கியமான 2 விஷயத்த மறந்துக்கிறீங்க. அது நீங்களாக தேர்னா தான் உங்களுக்கு மறக்காது. இன்ஷா அல்லாஹ் ஞாபகம் அப்படி நிற்கும். பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, வாம்பிட்டு இன்ஷா அல்லாஹ்.